மனிதர்கள் தோன்றினாங்களே, அப்ப வந்து குரங்கு குரங்கு மூலியமா தான் அந்த தோன்றினாரு. மனிதர்கள். குரங்கு மூலியமா மனிதர்கள் நேரம் வந்தது. அப்ப அந்த நேரத்துல வந்து சிவபெருமான் இருக்காரா? ஓகே, இன்னைக்கு நம்ம படிச்சதுல இருந்து உங்களுக்கு ஏறத்தாழ வந்து பதில் கிடைச்சிருக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஆனாலும் உங்க கேள்விக்கு நேரடியான பதில் நான் சொல்றேன். உங்களுடைய கேள்வி மனிதர்கள் வந்து குரங்குல இருந்து தான் மனிதர்கள் உருவாகினாங்க. அப்ப வந்து குரங்குல இருந்து உருவானதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம படிச்சதுல இருந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வந்து மனிதர்கள் வந்ததாக நம்ம பார்த்தோம்? நாகரிகம் தோன்றுனது வந்து 15,000 ஆண்டுகள் தான், இல்லையா? ஆனா மனிதர்கள் தோன்றியது, அதாவது குரங்கு வடிவத்திலிருந்து மனித வடிவத்துக்கு மாறுறது 10 லட்சம் ஆண்டுகள். லட்சம், ஆயிரம் அல்ல, லட்சமும் இல்ல, 1 மில்லியன், இல்லையா? அப்போ நீங்க வந்து 10 லட்சம் ஆண்டுகள் வந்து முன்னாடியே அவங்க வந்து இந்த மனித ஸ்ட்ரக்சரை வந்து பெற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த மனித உருவ அமைப்பு வந்து இப்ப இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த உரோமங்கள் வந்து அந்த எப்படி ஒரு மங்கிக்கு இருந்த அந்த உரோமங்களுடைய அந்த திக்னஸ், முக அமைப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க ஒண்ணும் இல்லை, நீங்க கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணாவே அதெல்லாம் வருது. இப்ப இது வந்து நம்ம வந்து பெரிய யாராவது சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. நீங்க வந்து இந்த மனிதர்களுடைய தோன்றிய அந்த காலத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே எப்படி அந்த கூணு வளைஞ்ச மாதிரி குனிஞ்சி நடந்துகிட்டு இருந்த மனிதர்கள். ஏன்னா குரங்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி குனிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுவும் எல்லா குரங்கும் இல்லை, அதுலயும் ஒரு சிறு குறிப்பிட்ட குரங்கு வகைகள் தான். அந்த குரங்கு வகையிலிருந்து இது வந்து அதனுடைய அந்த ஜெனட்டிக் மாற்றம் தான் அது. அந்த மியூட்டேஷன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு குரங்கு இனத்துல அதனுடைய உடல் கூறுகள் உள்ளார ஏற்பட்ட அந்த ஜெனட்டிக் சேஞ்சினால அப்ப அங்கிருந்து பிறக்கிற குழந்தை பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஒரு எக்ஸாக்டா குரங்கு மாதிரி இல்லாம, அங்க வந்து வாலினுடைய நீட்டம்லாம், வாலினுடைய இது அமைப்பு இல்லாம வித்தியாசமான ஒரு உயிரினம் வந்து தோன்றுது. அதே அந்த இனத்தை சேர்ந்த குரங்குகள் இன்றைக்கும் கூட இருக்குது. ஆனா இப்ப இருக்கிற அதே இனத்தை சேர்ந்த குரங்குகளுக்கு அது போன்ற பிறக்குதா அப்படின்னா இல்ல. இதை வந்து நீங்க நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். இதுதான் இறைவனோட படைப்புல ஒவ்வொரு கட்டத்திலையுமே. இப்ப நாம மனிதர்கள் நோட் பண்ணி கேட்கிற விஷயம் இந்த விஷயத்தை பத்தி பேசணும். எது? குரங்கு நிலையிலிருந்து மனித உருவ அமைப்பு வந்தது எப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல பர்டிகுலர் அந்த இனத்தை சேர்ந்த ஒரு குரங்குடைய உடல் அமைப்புல ஏற்பட்ட இந்த ஒரு ஜெனட்டிக் சேஞ்சில், இந்த மியூட்டேஷன்ல தான் இப்படி ஒரு கரு வந்து உருவாகி அப்படி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அந்த குரங்குகளுக்கு அந்த பிறந்த அந்த இனத்திலிருந்து தான் அது வந்து ஒரு தனி பிரான்ச்சா போகுது அது. ஸோ இதை வந்து நீங்க வந்து மனசுல வந்து பதிய வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நீங்க இதுல போய் தேடினீங்கன்னாவே அது எல்லாம் நீங்க தமிழ்ல கேட்டாலும் வருது, ஆங்கிலத்துல கேட்டாலும் வருது. அதை பத்தி என்ன டவுட் கேட்டாலும் அது உங்களுக்கு தெளிவா சொல்லிடுது. இதெல்லாமே வந்து ஒன்றும் இதெல்லாம் இல்ல, ஆராய்ச்சி செய்யப்பட்ட உண்மைகளை தான் அது வந்து சொல்றாங்க. உங்களுடைய கேள்வி வந்து அப்போ மனிதன் வந்து குரங்கா பிறந்த காலத்திலேயே சிவபெருமன் இருந்தாருன்னா இல்ல. ஏன்னா அப்ப வந்து 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மனித ஸ்ட்ரக்சர் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார வந்து இனச்சேர்க்கை மூலமாக அந்த ஒரு தனி இனம் வந்து மனித இனமாக உருவாகி உலகம் முழுதும் வந்து பரவலிச்சு. இது ஏறத்தாழ 10 லட்சம் ஆண்டுகளாக இந்த இது வளர்ச்சி ஏற்பட்டு இன்னைக்கு மனித இனம் இந்த அளவுக்கு பல்கி பெருகி உலகம் முழுதும் இருக்குது. இந்த 10 லட்சம் ஆண்டுகள்ல உடல் அமைப்பு, தோற்றம், அறிவினுடைய வளர்ச்சி, நாகரிகத்தினுடைய வளர்ச்சி பல கட்டங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கோம். ஆனா சிவபெருமான் தோன்றியது 7000 வருடங்களுக்கு முந்தையது என்று பார்த்தோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லும் போது நான் சொன்னேன், இப்ப அதே நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு நாம ஏதாவது சொல்லி கொடுத்து இப்படிதான் சாப்பிடணும், ஏன் இப்படித்தான் நீ வந்து உட்காரணும், இப்படி ஒண்ணு குழந்தைக்கு வந்து நம்மளை பார்த்து கத்துக்குது அல்லது நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த கத்துக்குதுன்னு போது, இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் தானே அது புரிஞ்சுக்கிற தன்மை வருது. இந்த ஆற்றல், புரிகின்ற ஆற்றல் தன்மை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தைக்கு வருது. உண்மையாயா இல்லையாயா?
அப்ப இங்க வந்து மனிதன் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் மனிதன் வந்து அவங்க வந்து குரங்குடைய அந்த ஒரு விலங்கு, அந்த விலங்குனுடைய தன்மையில தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வளர்ந்து ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவனுடைய அறிவில ஒரு இதுல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது, ஒரு கூச்சம் ஏற்படுது. நாம வந்து இப்படி மற்ற இது மாதிரி நம்ம ஆடை இல்லாம இருக்கிறோமோ, ஏதோ ஒரு உணர்வு, ஒரு ஒரு இயல்பு அவனுக்குள்ளார தோன்றுது, இந்த ப்ரொபென்சிட்டி. அப்பதான் அந்த ப்ரொபென்சிட்டி வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த கிளாண்டுலர் டெவலப்மெண்ட் இல்லையா, அந்த கிளாண்டர் டெவலப்மெண்ட், கூச்சம் என்பது வந்து அந்த பர்டிகுலர் கிளாண்ட் வந்து செக்ரிட் ஆகல அப்படின்னா அது வந்து கூச்சம் என்பது வராது. அப்போ இந்த மனித இது உடல் அமைப்பு வளர வளர, பல்லாயிரம் ஆண்டுகளாக வளர வளர அதனுடைய உடல் அமைப்புலையும் சரி, அந்த கிளாண்டுலர் இதுலயும் செக்ரீஷன்லயும் சரி மாற்றங்கள் ஏற்படும் போது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமான உணர்வுகள் வர ஆரம்பிக்குது. அதை வந்து சொன்னா புரிஞ்சு அதை வந்து பின்பற்றக்கூடிய, அதுவும் மற்ற விஷயங்கள்லாம் கூட வந்து அவங்களுக்குள்ளார லாங்குவேஜ் குழங்கா இருந்தப்ப கூட அவங்களுக்குள்ள லாங்குவேஜ் இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிலாம் வாழ்ந்தாங்க. ஆனா சில ஆழமான விஷயங்கள், இப்ப இறைவனை பற்றி சாப்பிட்றத பத்தி சொன்னா அது புரிஞ்சுக்கும், இதை சாப்பிட்றியான்னு கேட்டா செய்கை காட்டினா கூட புரிஞ்சுக்கும். ஆனா கடவுளை பத்தி நீங்க வந்து இப்படிதான் செய்யணும், இப்படி மனசுக்குள்ள திங்க் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு வந்து அதனுடைய மனிதனுடைய அறிவு என்பது அது பண்பட்டு இருந்தா அந்த விஷயங்களை கிரகிச்சு கொள்ள முடியும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது சிவபெருமான், அதனாலதான் அவர் வந்த காலம் 7,000 ஆண்டுகள். ஆனா மனித நாகரிகம் எப்பயோ தொடங்கிடுச்சு. எப்ப 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. தந்திராவே சிவன் தோன்றுவதற்கு முன்னாலேயே தந்திரா அளவுக்கு அந்த 15,000 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ சிவன் பெருமான் 7,000 ஆண்டுன்னா 15,000 ஆண்டு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 8,000 ஆண்டு, 7,500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாகரிகம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டான், கடவுளை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டான், தாந்திரிக் சிஸ்டத்தையும் வந்து அறகுறையா அவன் வந்து பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான். அப்போ அறகுறையானா அந்த தேடுதல் என்பது அங்க வந்துருச்சு. எங்க அந்த மனித இனத்துக்குள்ளார இறைவனை தேடுகின்ற அந்த நாட்டம் தொடங்கி விட்டது. அப்போ அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பக்குவ நிலை அடைந்த நேரத்துல நீங்க அதை பத்தி சொன்னாதான், ஏன்னா தேடுதல் என்பது வந்துருச்சு. இப்ப அந்த தேடுதலுக்கான சரியான ஒரு இது கிடைக்கின்ற பொழுதுதான் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அந்த காலகட்டத்துலதான் முதலாக அங்க மனித இனத்துக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு தாய் தந்தை எப்படி தன்னுடைய குழந்தைக்கு சரியான பருவத்துல சரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு இது இருக்குதோ, கடமை இருக்குதோ, அதுபோல இங்க மனித பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இறைவனே உணர முடியும் அப்படின்ற தகுதி ஒன்று. அப்படி வந்தாலும் அவன் வந்து இன்னும் பக்குவப்பட்டு இத்தனை ஆயிரம் லட்சங்கள் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்த அடுத்தது நம்ம இறைவனை தான் நாடணும் அப்படின்ற விஷயத்தை அந்த புரிஞ்சு கொள்வதற்கு ஏறத்தாழ இந்த 10,000 15,000 ஆண்டுகளுக்குள்ளார. அப்ப அந்த காலகட்டத்துல தான் அதை சொல்லி கொடுக்க முடியும், எப்படி குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குற காலம். அதனாலதான் சிவபெருமான் வந்தது அந்த காலகட்டத்துல. இறைவனை பற்றி சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, அதை தேடவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதான் சொன்னாரு, உங்க தத்ரா வந்து சிவன் வருவதற்கு முன்னாலேயே அது இந்தியாவில் அது தோன்ற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி. ஆகவே சிவபெருமான் வந்த காலம் குரங்காய் வந்த காலத்திலேயே அவர் வராத காரணம், வந்தாலும் அவசியம் இல்லை. நீங்க பிறந்த குழந்தைக்கு வந்து ஏபிசிடி சொல்லி கொடுக்குற மாதிரி அது அர்த்தமற்றது. அதனாலதான் சிவபெருமான் அந்த காலகட்டத்துல வந்தாரு. சரியாங்கய்யா? இது உங்களுடைய முதல் கேள்வி. ஆமாயா, ஓகே. ஓகே, அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி?